சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா இன்று 3 நாட்களில் உன் வாழ்க்கையில் நான் நடத்தக்கூடிய ஒரு அதிசயத்தை பற்றி உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். என்னை என்ன 3 நாள்? என்ன 3 நாள் தான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை நீ சொல்லிக்கொண்டே இருக்கும்பொழுது, அது ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை உன் வாழ்க்கையில் நடத்திக் கொடுக்கும். அதை என்னவென்று என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே உன் சாயப்பா உன்னை தேடி வருகிறேன் என்பது நீ அறிந்த உண்மைதானே. அப்படியானால் இந்த சாயப்பாவின் கண் முன்னால் உனக்கென சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும்பொழுது, இந்த அப்பாவின் துணை இருக்கும்பொழுது உன்னை சுற்றி நடக்கும் எல்லாமும் உன்னை தேடி வருவதை நிச்சயமாக நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால், உன்னை சேர்ந்து வரும் இந்த அப்பாவின் அன்பை நீ புரிந்து கொண்டாயானால், இனி எந்த நாளும் உனக்கு நல்லது தான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். சாயப்பா துணை இருந்து உன்னை வழிநடத்தும் இந்த காலத்தை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு நல்லது நடத்த உன் அப்பா நான் ஓடோடி வருவேன் என்பது நீ அறிந்த உண்மைதானே. அப்படி இருக்கும்பொழுது இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் சாயப்பா உனக்கு தெளிவுபடுத்தாமல் எங்கும் சென்று விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள். நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வாழ்க்கையை மாற்றட்டும். இந்த ஒரு வார்த்தையை சொல், 3 நாளில் உன் வாழ்க்கை நல்ல மாற்றம் பிறக்கும் என்று இந்த அப்பா உனக்கு ஆணித்தரமாக எடுத்துச் சொல்கிறேன் என்றால் அதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எதையுமே யோசித்து இந்த வாழ்க்கையில் இனிமேல் நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. எதையுமே சிந்தித்து என் குழந்தை நீ நிச்சயமாக இனிமேல் வருந்திக் கொண்டிருக்காதே. உனக்கு நடப்பது என்றும் நல்லதாகவே நடக்கும். இந்த சாயப்பா நான் துணை இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரிவர உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு நாளும் அப்பா சொல்லும் வார்த்தைகள் என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தந்து கொண்டு தான் இருக்கிறது. இல்லை என்று யாராலும் மறுக்க முடியாது. இந்த உலகம் எவ்வளவு எதிர்மறையான விஷயங்களை உன் மீது வீசினாலும் நீ உன்னுடைய நேர்மறையான பாதையிலிருந்து ஒருபொழுதும் விலகக்கூடாது. ஏனென்றால் இந்த காலம்தான் மௌனமான ஒரு நீதிபதி. சரியான நேரத்தில் சரியான பலனை வழங்கும் நியாயமான சக்தி. அப்படித்தான் இந்த காலம் இப்பொழுது உனக்கு நியாயமான ஒன்றை தர துணிந்திருக்கிறது. உனக்கு நியாயமான விஷயங்களை கொடுக்க இந்த காலம் தயாராகிவிட்டது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டு என் குழந்தை நீ வாழும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுக்க தயாராகிவிட்டது என்பதை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான தீர்வுகளை இனி சரியாக கொடுக்கும்படி உன்னோடு நான் இருந்து உன்னை வழிநடத்தும் அத்தனை ஆச்சரியங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எந்த நேரம் நமக்கான நேரம், எந்த நேரம் நமக்கான காலம் என்பதனை எல்லாம் இனி உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. பல அதிர்ஷ்ட நேரங்களை இந்த வாழ்க்கை உனக்கு எடுத்துச் சொல்லியிருக்கும். இந்த காலம் முழுக்க இந்த சாயப்பா உனக்கு துணை இருப்பது இனி நிச்சயமாக உனக்கு புரியும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உன் கண் முன்னால் உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறேன் என்பதனை எப்பொழுதும் முன்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லாமும் என் குழந்தை இனிமேலும் நீ யோசித்து கொண்டு மனம் வருந்தி கொண்டிருக்காதே. உனக்கான நேரம் உனக்கு சரியாக நிச்சயமான விஷயங்களை நடத்தி கொடுக்கும் வரை உன்னுடைய முன்னேற்றத்தை ஒருபொழுதும் தடை செய்து விடாதே. எந்த நாளும் என் குழந்தைக்கு நல்லது நடந்தே தீரும். சாய்கப்பா சொல்லும்பொழுது அதை பெற்றுக்கொள்கின்ற குழந்தை இந்த வாழ்க்கையில் அவர்கள் எதிர்பார்க்கின்ற விஷயங்களை எல்லாமும் சரியாகவே உணர்ந்து விடுவார்கள் என்பதனை எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பல உண்மைகளை நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த காலம் இனி உன்னை முழுமையாகவே ஆச்சரியப்படுத்தட்டும். முழுமையாகவே உன்னை இந்த வெற்றியின் பாதையில் சரியாக அழைத்துச் செல்லட்டும் என்பதனை நீ புரிந்து கொள். நடக்கும் எல்லாமும் நமக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்க நம்மை சுற்றி உருவாகும் எல்லா விஷயங்களும் நம்மை தேடி வந்து நம்மை ஆச்சரியப்படுத்து. இனி எந்த நாளும் நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க உன் அப்பா உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் எல்லாம் முழுமையாக உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதை புரிந்து முழுக்க முழுக்க உன்னை மிகப்பெரிய வெற்றிக்கு அழைத்துச் செல்லும் என்பதை நீ தெரிந்து கொள். எப்பொழுதும் போல நம்மை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் புரிந்து கொள்ளாமல் போய்விடுவோமா என்று நினைத்து நீ பதறாதே. உனக்கு நடக்கும் சில விஷயங்கள் இனி உன்னை தேடி வந்து உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும். அந்த அளவிற்கு இந்த சாயப்பாவும் உன்னை சுற்றி வர தொடங்கிவிட்ட
அதாவது விதைக்குள் 1000 கனவுகள் இருந்தாலும் அது விழுகின்ற இடம் பொறுத்துத்தான் அதன் கனவுகள். அதுதானே உண்மை. அது எந்த இடத்தில் விளைகின்றதோ அதை பொறுத்துத்தான் இந்த வாழ்க்கையில் பல சரியான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்காக நான் வருவதை எப்பொழுதும் என் குழந்தை நீ தெரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களும் இந்த அப்பா உனக்கு நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள். எந்த காலத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதையெல்லாம் நீ புரிந்து கொண்டாயானால் இனி எதையும் என் குழந்தையினால் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக மாற்ற முடியும். நீ நினைத்தால் எந்த ஒரு விஷயங்களையும் உன்னால் மாற்றிவிட முடியும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். உனக்கான தேவைகளை நீ சரிவர செய்து கொண்டு வாழ்ந்து விட வேண்டும். இந்த சாயப்பா நான் உனக்கு துணையிருக்கும் நேரம் முழுக்க முழுக்க உனக்கு இனியும் சிறு சிறு வெற்றிகள் கிடைக்கத் தொடங்கிவிடும். நாளை என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது. அதனால் அதிக நேரம் கோபமாக இருக்காதே. மன்னிக்கவும் முழுமனதோடு நேசிக்கவும் கற்றுக்கொள். உன்னை பிடிக்காதவர்களைப் பற்றி கலங்கிக் கொண்டிருக்காதே. உன்னை நேசிப்பவர்களுடன் சந்தோஷமாக இந்த காலத்தை செலவிடு. அதுதான் உன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. அதுதான் உன்னுடைய எதிர்காலத்தை உனக்கென மாற்றிக் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் என் குழந்தை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டாயானால் எந்த நிலையிலும் உனக்கு அதிர்ஷ்டங்கள் நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல ஆச்சரியங்களை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரமும் நமக்கு கிடைக்கும் இந்த விஷயங்களை நாம் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்கிறோம் என்றால், முழுக்க முழுக்க நாம் தெளிவாக உணர்கிறோம் என்றால், இவை அத்தனையும் என் குழந்தை நீ கவனமாக பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. பல ஆச்சரியங்களை உனக்கு நடத்தி கொடுக்கும் இந்த வேலை இனி எல்லாவற்றையும் உனக்கு சரியாக நடத்தும். எல்லா விஷயங்களிலும் உன்னை மேன்மைப்படுத்தும். அப்பாவிற்கு வேண்டியதெல்லாம் என் குழந்தையினுடைய முகத்தில் இருக்கின்ற அந்த சந்தோஷம்தான். என் குழந்தை மிகுந்த சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தை நான் உறுதியாக உனக்கு எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். உறுதியாக உனக்கு நான் நடத்தி தர விரும்புகிறேன். அது போதும். இனி அத்தனையிலும் இருந்து என் குழந்தை நீ கவனமாக இந்த வாழ்க்கையை சரியாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை தான் உண்மை. ஒவ்வொரு முறையிலும் சாயப்பா உன்னை தேடி வரும்பொழுது என் குழந்தை நீ எதையும் யோசித்து நிச்சயமாக கலங்கிக் கொண்டிருக்காதே. உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் நான் தான் நிச்சயமாக உனக்கு சொல்லித் தருவேன். உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களிலிருந்தும் நான் சரியாக உன்னை மீட்டெடுப்பேன் என்பதை நீ மறக்காதே. சரியானதை நான் உனக்கு புரிய வைக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். பழிவாங்க சக்தி தேவையில்லை, புத்தி மட்டும் போதும். யாரை பழிவாங்க வேண்டுமோ அவரை விட நீ உயர்ந்து காட்டு. அவ்வளவுதான். இதுதான் அவர்களை பழிவாங்கக்கூடிய மிகப்பெரிய யுக்தி என்பதை நீ மறந்து விடாதே. எந்த காலத்திலும் உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும்பொழுது என் குழந்தை அதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடக்கும் விஷயங்கள் அத்தனையிலும் என் குழந்தை நீ மீண்டு வருவதை உன்னால் கட்டாயமாக புரிந்து கொள்ள முடியும். அப்படி நம்பு. உனக்கு ஒவ்வொன்றையும் தெளிவுபட எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நாம் ஆசைப்படுவது எல்லாமே நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் ஒரு நாள் நிச்சயமாக நம்மிடமே வந்து சேரும். அதற்கு எப்பொழுதும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே. எந்த சூழ்நிலையிலும் இதை எல்லாமும் நாம் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. இந்த காலத்தின் கட்டாயம் சாயப்பா என்று சொல்ல வேண்டிய விஷயம் நான் சொல்கின்ற இந்த 2 எழுத்தை என் குழந்தை தொடர்ச்சியாக நீ சொல்லிக் கொண்டிரு. யாரையும் சாமர்த்தியமாக ஏமாற்றிவிட நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் தன்னுடைய மனசாட்சியையும் தன்னை படைத்த இறைவனை யாராலும் ஏமாற்ற முடியாது என்று புரிந்து கொள்ளாமல் இவர்கள் ஆடுகின்ற ஆட்டம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் முடிவுக்கு வரும். நீ சொல்கின்ற இந்த விஷயம் நிச்சயமாக உனக்கு மேன்மையை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னோடு உன் அப்பா நான் துணையிருக்கும் இந்த நேரம் முழுக்க உனக்கு எல்லாமும் தெளிவாக நடந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதை நீ மறக்காதே. தேவையில்லாத விஷயங்கள் எதுவென்றாலும் இதற்கெல்லாம் என் குழந்தை நீ கலங்கிக் கொண்டிருக்காமல் உனக்காக நடக்கும் சில விஷயங்களை நீ முழுக்க முழுக்க தெளிவோடு புரிந்து கொள். உன் சாயப்பா உனக்கு எல்லாவற்றையும் நான் நிச்சயமாக மீட்டெடுக்க வருகின்ற இந்த காலம் தேவையில்லாத எந்த ஒரு வார்த்தைகளும் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒருபோதும் தேவையற்ற கஷ்டங்களை கொடுத்து விடாதபடி நான் உனக்கு செய்து தருகின்றேன் என்பதை நீ புரிந்து கொண்டு வாழத்தான் போகிறாய் என்பதனை மறக்காதே. சந்தோஷத்தை என் குழந்தை நீ உணரும் காலம், சந்தோஷத்தை என் குழந்தை நீ தெரிந்து கொள்ளும் காலம் இனி நடந்து முடிந்த எதையும் யோசித்து வருந்தாமல் உனக்கு நடக்கப் போகும் அத்தனை விஷயங்களையும் இந்த சாயப்பாவின் அன்போடு நீ தெரிந்து கொள்ள தயாராகு. நான் சொல்ல சொல்ல இனி எல்லாம் உன் வாழ்க்கையாக மாறட்டும். என் குழந்தை எப்பொழுதுமே
நமக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் எண்ணி இனிமேலும் நீ வருந்திக் கொண்டிருக்காதே. எல்லாம் முன்னால் நிச்சயமாக மாற்றிவிட முடியும். எல்லா விஷயங்களையும் முன்னால் நிச்சயமாக சரியாக வழிநடத்திவிட முடியும் என்பதை நீ மறந்து விடாதே. சாய் அப்பா சொல்ல வந்த அந்த வார்த்தை என்னவென்று தானே கேட்கின்றாய் என் குழந்தையே. ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை சொல். எந்த நிலையிலும் ஓம் ஓம் என்று உன்னுடைய மனதிற்குள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நடத்தும் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமாக இது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தருணத்தை கொடுக்கும் என்பது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உனக்காகவே நான் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும். உன் அப்பா சாயப்பா சொல்கின்ற இந்த வார்த்தையை நீ சரியாக புரிந்து கொண்டது உண்மையென்றால் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னை எப்பொழுதுமே முழுமைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.